லைஃப்பில் நமக்கு பிடிச்சவங்க நம்மக்கிட்ட ஒரு ப்ராடக்ட் கேட்கும்போது நம்ம பண்ணாமல் இருக்க முடியுமா? அப்படி தான் என்னோடய ரெகுலர் கன்சியூமர் அவங்க வந்து என்கிட்ட தம்பி இந்த ப்ராடக்ட் எனக்கு பண்ணித்தர முடியுமான்னு கேட்டாங்க. நான் ஓப்பனாக சொல்லிட்டேன், மேம் இதை பற்றின நாலேஜ் எனக்கு சுத்தமாக கிடையாதுன்னு சொல்லிட்டு. தம்பி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் உனக்கு சொல்கிறேன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சொன்னாங்க. அதுபடி நம்ம வந்து நேச்சுரல் மெத்தடில் சூப்பராக வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து பண்ணி முடித்தோம். என்ன ப்ராடக்ட்னு கெஸ் பண்ணிங்களா? அதுதான் இந்த ப்ராடக்ட்டை நம்ம லைஃப்பில் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணியிருப்போம். காஜல், கண்மை, இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணாத ஆள் யாருமே இருக்க மாட்டாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்கோம்னா வெற்றிலை, நொச்சி, வசம்பு, ஓமம், சிகப்பு சந்தனம், கடுக்காய், நெய், கடுகு எண்ணெய், இந்த மாதிரியான எல்லா ஹெர்பல்ஸையும் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். இது எல்லாமே வந்து ஹெர்பல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நரன்ற ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம இடித்து எடுத்துக்கிட்டு பியூரான காட்டனில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கீ அப்ளை பண்ண போகிறோம். கீ ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம வந்து அந்த ஸ்டஃப்பை வந்து மேலே வச்சு இது ஒரு பால் மாதிரி அந்த விளக்கில் வந்து நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி அந்த குவான்டிட்டி வந்து உள்ளே வைக்கணும். இதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை வந்து ஸ்டஃப் வச்சு எடுத்துகிட்டு இந்த விளக்கில் வந்து வைக்க போகிறோம். இதில் வந்து மேலே வந்து நம்ம கீழேயும் மேலேயும் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மஸ்டர்ட் ஆயில், கடுகு எண்ணெய் வந்து ஆட் பண்ண போகிறோம். இது பண்ணும்போது அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன். ஏன்னா வந்து இதோட ஃபைனல் அவுட்புட் நீங்களே பாருங்கள். ஏன்னா பார்த்தா மட்டும்தான் நம்ம வந்து அதை வந்து ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா அவ்வளோ ஒரு வைப்ரேஷனாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு யாகம் வளர்த்துன ஃபீல் வந்து கிடச்சிச்சு. எல்லாத்தையுமே ஃபைனலாக செட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஏற்றுறோம். இந்த இடத்துல நேச்சுரலாகவே அந்த சூரிய ஒளி வந்து சிவன் மேலே பட்டு அந்த இடத்துல எவ்வளோ ஒரு பிரகாசமாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா மேம்க்கு தான் வந்து டேங்க் பண்ணணும். இதில் வந்து அந்த ஜோதி எரியும் போது சிவனே வந்து நடனம் ஆடுற மாதிரி இருந்துச்சு. எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக வந்து இருந்துச்சு. இந்த ஃபுல் வீடியோ வந்து இதை மேக் பண்ணுறதை என்னால் போட முடியாது. நெக்ஸ்ட் பார்ட்டில் இதை வந்து எப்படி நம்ம வந்து காஜலாக கன்வெர்ட் பண்ணுறதுன்றது சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன்.